நான் கடகடன்னு வாங்கி கடகடன்னு பிரிச்சு படிச்சேன். உண்மையில் அந்த ஒரு நிமிடம் நான் மிக்க மகிழ்ச்சி. அது எல்லாம் நினைச்சிருப்பாங்க மாவட்டத்தில் பதவி பெற்று அங்க ரொம்ப சோகம் இருக்கு. உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா 2 வருட காலம் 4 மாதங்கள் எனக்கு அந்த பதவி போதும். அது சசிகாந்த் செந்தில் எம்பி அவர்கள் அந்த கடிதத்தை நான் படிக்கும் போது காங்கிரஸ் கட்சியினுடைய ஐடியாலஜி அதிலே நீங்கள் சிறப்பாக பணியாற்றுகிறீர்கள், உங்கள் பணி போற்றத்தக்கது, அந்த வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறது. இறுதியாக சொன்னார், அந்த கடிதத்தை சொல்லியிருக்கார், நீங்கள் ஆட்சிய பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மீண்டும் இந்த இயக்கத்தில் நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். எதிர்காலத்தில் பெறப்போகும் பதவிகள் உங்களுக்கு நிறைய இருக்கிறது. எப்படி ஒரு வார்த்தைகள் பாருங்க, பட்டியல சொன்னார்ல, அடுத்தடுத்த ஆளுங்க வந்து அந்த நாளுக்கு போயிடுறாங்கன்னு, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். நமக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் கூட இந்த கடிதம் என்பதை நான் நிறைய கடிதங்கள் வரும்போது படிச்சுட்டு வச்சிருவேன். ஆனால் நேற்று நான் சாயங்காலம் படித்த கடிதத்தை பத்திரமாக அதே போல சாருக்கு என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை தான் சொல்லுவாங்க. என்ன சார், என்னன்னா சார் இங்க ஒரு விஷயம் இருக்கு சார். நான் அந்த ராகுல் காந்தி பேசும்போது வலுவா சொன்னேன், இந்த காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே வலிமையாக இல்லை என்றவன் கூட ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்கும் ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. அதுல ஒண்ணு மட்டும் கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அவர்கள் வசிக்கின்ற பகுதியில் நீங்கள் உங்களோடு இணைந்து நாங்கள் அந்த தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எப்பாடுபட்டாவது உள்ளாட்சி தேர்தலில் அவர்களுக்கு இடம் வாங்கி கொடுத்து அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்முடைய தோழர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள். இது ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. ஏன் கட்சி வளரவில்லை என்றால், உள்ளாட்சி அந்தந்த ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர் கூட நாம் காங்கிரஸ் கட்சி ஆட்களை கொண்டு வந்து அவர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்போதான் காங்கிரஸ் கட்சி இருக்குது என்பதை நம்மால் உணர்த்த முடியும். காங்கிரஸ் கட்சி வளமாக இருக்கிறது, வலுவதற்கு எப்படி இருக்கும் என்றால் உள்ளாட்சி தேர்தலை நம் நாட்டில் தான் வரணும். இந்த முறை ஏதோ எனக்கு ஒரு ஆசை தான் சொல்றேன். என்னன்னா, இந்த முறை நம்முடைய எம்பி அவர்கள் நிச்சயமாக மாவட்டம் முழுவதும் ஏதாவது ஒரு 5 இடங்களில் நீங்கள் நகராட்சியோ பேரூராட்சியோ ஊராட்சியோ சேர்மன்களை நீங்கள் பெற்று தர வேண்டும். அதில் இன்னொன்னு சொல்றேன், செயல்பட்டு தான் சொல்ல முடியும். ஏன் கேட்டீங்கன்னா, சார் வந்து ஒரு 3 சீட்டு 5 சீட்டு வாங்கி கொடுத்துறாரு. மேல பேசி ஒரு சேர்மன் கேண்டிடேட் எங்களுக்கு வேணும், நான் இந்த தொகுதியில் எம்பியாக இருக்கிறேன், கட்சி வளர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த தொகுதியை எங்களுக்கு கொடுங்கள், இந்த வார்டை, இந்த நகராட்சி, இந்த பேராட்சியை, இந்த ஊராட்சிக்கு எனக்கு கொடுங்கள் என்று அவர் கேட்கிறார். மேலிடத்திலே கண்டிப்பாக கொடுப்பார்கள். ஆனால் அவ்வாறு பெறப்பட்ட பதவிகளை நாம் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் ஊரக பகுதிகளில் உங்களை வலுவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பகுதிகளில் ஒரு கவுன்சிலராக வரக்கூடிய ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக